எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. ஸ்டார்ட் இன் ஃபியூ மினிட்ஸ். புரித்தனமான செஷன் இஸ் லோடிங். எல்லாரும் ரெடியா? ரெடி. I'm super excited நடத்திருக்கீங்க. Leaders, anybody want to add anything before we pass on to Manikam? Manikam, more to come. Okay, thanks. Welcome all. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Yeah, thanks. Thanks. Team, welcome all. Super செல். இப்போ another 1 hour வந்து செம்மையா நிறைய ஸ்டோரி கேட்க போறோம் டிஃப்ரெண்ட் பீப்புள்ல இருந்து. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து உங்க டீம்ல எஸ்பெஷலா நியூ பீப்புள் எக்ஸிஸ்டிங் யாரா இருந்தாலும் அவங்க நேம் டிஸ்பிளே ஆகுது பாருங்க பாட்டு அதுல அவரேல்ஸ் நீங்க கால் பண்ணிட்டு கூட அவங்கள வந்து அட்டன் பண்ண சொன்னாங்க இமீடியட்டா. ஓகேவா? ஸோ ஒண்டர்ஃபுல் செஷன். ஏன்னா ஆனது 1 hour வந்து ரொம்ப குயிக்கா போகும். ப்ளஸ் நிறைய வீட்டு எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஓகே, இந்த செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நீங்க ஒருத்தங்க லைஃப்ல நடந்ததை வந்து ஷேர் பண்ணுவாங்க. பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி எப்படி நம்ம லாஸ்ட் வீக் நடந்துச்சு இல்லையா, நம்ம நியூட்ரைட்டோட ப்ராடக்ட் சீமாஸ் நடந்துச்சு.
அதுல வந்து ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ்ல உள்ள வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க பிசினஸ்ல இருந்து. அது மேபி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அப்படின்ற ஆங்கிள் பார்க்கல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சூப்பரா ஷேர் பண்ணுவாங்க. உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். கொஞ்ச நாள் அந்த பிசினஸ்ல டிராவல் பண்ணலாம், பட் ரிசல்ட் இல்லாம என்னடா அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற பிலீஃப் லெவல் கம்மியா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த செஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சூப்பரா இருக்க போது. இங்கேருந்து நிறைய டேக்அவேஸ் கிடைக்கும். அது மீன் நிறைய பிலீஃப் உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த பிலீஃப் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த இன்னர் சர்க்கிள் அந்த எஸ்எம்டபிள்லாம் வந்து 100% வந்துட்டோம் அப்படின்னா வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட், இரஸ்பெக்ட் ஆஃப் த மணி வந்து எப்பவுமே நீங்க ஒரு வைப்ரேஷன் மோட்ல இருப்பீங்க. மீன்ஸ் ஒரு பாசிட்டிவ் நல்ல வைப்ரேஷன், நல்ல ஒரு அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாசிட்டிவா வந்து நோக்கி பயங்கரமா போயிட்டு இருப்போம். ஸோ அதனால டெஃபினட்டா வந்து இந்த செஷன் வந்து கோயிங் டு பி சூப்பர் பவர்ஃபுல். ஓகே, ஃபர்ஸ்ட் பிஃபோர் நம்ம வந்து சிமாஸ் எல்லா லீடர்ஸ்டும் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் நான் ரீசெண்டா நான் பார்த்தேன் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று. ரொம்ப எனக்கு எனக்கு பயங்கரமா டச்சா இருந்துச்சு. நம்ம பிசினஸ்க்கு லிங்க் ஆச்சு. ஸோ தட்ஸ் ரீசன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சதீஷ் கேம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, பிசினஸ்ல வந்து நம்ம வந்து குழந்தைய தொலைச்ச மாதிரி நம்ம பிசினஸ் பண்றோமா இல்ல ஜஸ்ட் லைக் தட் பண்றோமா அப்படின்றதுக்கு நிறைய சொல்லுவாங்க சிஸ்டம். நம்ம சதீஷ் நிறைய செஷன்ல இந்த பூட் கேம்ப்ல பிளஸ் வந்து அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடா சொல்றேன். ரீசெண்டா வந்து நான் அதை பார்த்தேன் அந்த ஆர்டிக்கல். என்ன அப்படின்னா ஒரு ஒரு கப்பல் சைனால, ஓகேவா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்களோட குழந்தைக்கு வந்து 2 வயசு இருக்கிறப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமா அப்செட் ஆகி, குழந்தை எல்லாருக்குமே பயங்கர எமோஷனல் அட்டாச் இருப்பாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க ஜாப்லாம் விட்டுட்டு இந்த குழந்தைய வந்து எப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெருவா ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஒவ்வொரு ஊரா வந்து நிறைய டிராவல் பண்ணிருக்காங்க. ஓகேவா, டிராவல் பண்ணி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 32 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையனை வந்து பார்த்திருக்காங்க. ஓகேவா, இன் பிட்வீன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 30 இயர்ஸ் வந்து பயங்கரமா பெயினா ஒரு ஸ்ட்ராங் பர்பஸோட நிறைய விஷயம் அவங்க வந்து போய் சர்ச் பண்ணாங்க இல்லையா. அந்த சர்ச் பண்ணக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்களாம். 1 lakh பிளஸ் பேம்ப்ளெட்ஸ். இது மாதிரி இந்த பையன் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா கிட்னாப் சைனால அந்த கப்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணி இன்னொரு யாரோ சைல்டு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட வித்துட்டாங்க. இது ஆக்சுவலா நடந்துச்சு. ஸோ அதனால அவங்க அவங்க அந்த அந்த ஜேர்னில என்ன பண்ணிருக்காங்கன்னா 30 இயர்ஸ் வந்து நிறைய அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க மூலியம் ஒரு 29 குழந்தைய வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி நிறைய மிஸ் பண்ணவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 32 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களோட பையனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து பயங்கர எமோஷனலா அந்த அந்த ஸ்டோரி வந்து அவங்க போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா டைம் கன்சியூமர்னு சொல்லிட்டு நான் குயிக்கா சொல்லிட்டேன். பட் இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஸ்ட்ராங் பர்பஸ். ஓகேவா, ஒரு பர்பஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 இயர்ஸா அவங்க அவங்க ஜாப்லாம் குவிட் பண்ணிட்டு மார்னிங் மத்தியானம் நைட் ஃபுல்லாவே வந்து அந்த ப்ராசஸ் அந்த சர்ச் பண்றதுல இருந்திருக்காங்க. பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா, பட் அவங்க தேடி கண்டுபிடிச்சதுல நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணிருக்காங்க. ஒரு 29 ஃபேமிலிஸ், ரைட்டா. ஸோ அதே மாதிரிதான் நிறைய சொல்ல வரேன் அப்படின்னா அதே மாதிரி நம்ம பிசினஸும். ஓகேவா, இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்கும், ஸ்ட்ராங் பர்பஸ் இருக்கும். சில சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். சில பேர் வந்து மென்டல் சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணலாம் வீட்டுல. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணதான், ஏதோ ஒரு சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணதான் நம்ம பிசினஸ்குள்ள வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே கரெக்டா லைஃப் செட்டில் ஆகணும், கார் வாங்கணும், எஸ் எல்லாமே ரைட்டா. ஸோ அதை வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்டா ரெசிஸ்டன்டா நம்ம பிசினஸ்ல எஃபோர்ட் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ரீச் பண்ற டயத்திலே நம்மளும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம டீம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம். நம்ம டீம்லயே வந்து அதே கோல்ஸ் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஹாப்பியான விஷயம். கரெக்டா, ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் அந்த எனர்ஜி. கரெக்டா, இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து பயங்கரமா அக்ரெசிவா ஃபோக்கஸ்டா நல்ல விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கக்குள்ள அதே மாதிரி மக்கள் நம்ம ஹெல்ப் பண்றோம். அந்த 30 அந்த 10 நம்ம பிசினஸ் வந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் தேவையில்ல, ஒரு 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா பண்ணோம் அப்படின்னா உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனவங்களுக்கும் நீங்க வந்து பயங்கர எக்ஸாம்பிளா இருப்பீங்க, பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணி அந்த லெவலுக்கு வந்துருவாங்க. சூப்பர் ஹாப்பி, ரைட். ஸோ அது ஃபர்ஸ்ட் எனக்கு பிசினஸ் ரிலேட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ
நம்ம பிசினஸ் அதே மாதிரி தான். ரைட்டா? சூப்பர். வித் தட் நம்ம இந்த சிமாஸ்குள்ள போகலாம். சிமாஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பிசினஸ் வந்து நிறைய பேர் எடுத்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? நம்ம அதுவும் எஸ்பெஷலா நம்ம லேம்ப் லைட்டர்ஸ் அந்த ஃபேமிலி வந்து சூப்பர் பவர்ஃபுல். அது வந்து உங்களுக்கு போக போக புரியும். புதுசா இருக்கீங்க அப்படின்னா சில டெக்னாலஜி நான் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு இந்த SMWன்னு சொல்லுவாங்க, இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் பேசக்குள்ள உங்களுக்கு அது புரியல அப்படின்னா அந்த டயத்துல நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லைன்னா கூட நோ வரிஸ். நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் இந்த பிசினஸ்ல கைட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. தே வில் டெல் யூ கிளியரா என்ன பண்ணணும், அது என்ன டெக்னாலஜி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட், சூப்பர். இந்த சிமாஸ் நான் போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் பிசினஸ் வந்து பெனிஃபிட் பார்த்திருக்கோம். ஏன்னா டெஃபினட்டா வந்து நம்ம இந்த கால்ல இருக்க எல்லாருமே வந்து லைக் டு ஷேர். ரைட்டா? ஸோ அப்படின்றப்போ நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிஃபோர் தட் நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்குள்ள சொல்லிடுறேன். ஸோ தட் ப்ளீஸ் ரெடியா இருங்க நெக்ஸ்ட் பேசுறதுக்கு. ஓகே? ஸோ அடுத்த ஒரு 40 மினிட்ஸ் வந்து சூப்பரா இருக்க போகுது செஷன். ஓகே? ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் எனக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, நிறைய விஷயம் வந்து சூப்பரா என் லைஃப்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கக்குள்ள நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 3 பேர் 4 பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த செல்ஃப் இமேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் அப்படின்னா, நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான கிராமத்து பேக்ரவுண்ட். இன்ஃபேக்ட் நான் வந்து கிராமத்துல ஃபர்ஸ்ட் படிச்சா கூட, பட் எங்க அப்பா வந்து நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நான் இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணி ஒரு டவுன் அங்க மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு அந்த டவுன்ல வந்து என்ன படிக்க வச்சாங்க. பட் அங்கேயும் நான் வந்து சரியா படிக்கல, பாதியில வீட்டுக்கு வந்துட்டேன். ரைட்டா? ஸோ தென் அதுவும் அடுத்ததும் காலேஜும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சென்னையில படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு அங்கெல்லாம் நான் போய் பார்த்தேன், எனக்கு செட் ஆகல, கிடைக்கல, நிறைய ரீசன்ஸ். எகைன் நான் வந்து ஊருக்கே வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 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 20 இயர்ஸ் கிட்ட நான் ஆக்சுவலா ஊர்லயே இருந்துட்டேன். பக்கா கிராமம், 200% செம கிராமம் அது. ஓகேவா? சோ அப்படி இருந்துட்டு நான் சென்னை வரக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எனக்கு செல்ஃப் இமேஜ் ரொம்ப கிடையாது. யாராவது ஒருத்தங்க போய் நான் பேச ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுவும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அப்படின்னு நடந்து போயிட்டு இருப்போம். அது மாதிரி தான் இருந்தேன். ஓகேவா? அப்படி இருக்கக்குள்ளதான் நான் இந்த பிசினஸ் பார்த்துட்டு உள்ள வந்தேன். எனக்கு வந்து இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தது வந்து சரவணன். ரைட்? ஸோ இன்ஃபேக்ட் நாங்க வந்து அந்த நான் பிசினஸ் நான் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த செல்ஃப் இமேஜ் சொல்லுவாங்க. செல்ஃப் இமேஜ் என்ன அப்படின்னா, நான் தாண்டா மீன்ஸ் ஒரு நல்ல ஆட்டிடியூட்ல சொல்றேன். ஓகே, நமக்கு வந்து நிறைய ஒரு ஒரு சூப்பர் பிலீஃப் வரும். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து ஸ்லோவா எனக்கு வந்து பில்ட் ஆச்சு இந்த பிசினஸ்ல. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எத்தனை பேர்கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் என்னால பேச முடியும். அது வந்து என்னோட பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்பர் 1. நம்பர் 2, தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் இப்போ சென்னைக்கு வரக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எனக்குலாம் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்குலாம் வந்து மாசம் மாசம் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது டவுட் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், என்னால சென்னையில வந்து காலம் தள்ள முடியுமா அப்படின்றது செகண்ட் டவுட். தேர்டு வந்து நான் போட்டிருக்கிற என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அது மாரி எனக்கு வந்து ஒரு சாதாரண நான் ஒரு பைக் வாங்கிட முடியுமா அப்படின்னு தான் நான் இங்க சென்னை வந்தேன். பட் வந்து கார் வந்து பாசிபிள், கார் வாங்க முடியும், ஒரு நல்ல வீடு கட்ட முடியும், பிளஸ் வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் போக முடியும், அப்பா அம்மாக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட் எல்லாமே எங்க பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகி என்னோட பிலீஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம பிசினஸ்ல மட்டும்தான். ஓகேவா? இன்ஃபேக்ட் நான் இங்க வந்து சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இஎம்ஐ போட்டுதான் நான் வந்து மொபைல் வாங்கினேன். பட் இப்பெல்லாம் வந்து ஒரு நல்ல மொபைல், சூப்பரான லேட்டஸ்ட் மொபைல் வந்து என்னால ஹாட் கேஷ் கூட வாங்க முடியுது அப்படின்னா பிகாஸ் த பிசினஸ் தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் த பிசினஸ் எனக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து 1 ஹவரும் நானே என்னால பேச முடியும், 2 ஹவர்ஸ் கூட பேச முடியும். பட் மற்ற லீடர்ஸ்க்கும் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா எல்லாமே நீங்க கேளுங்க, கேட்டு அவங்க தாட் ப்ராசஸை வந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு டெஃபினட்டா வந்து இப்போ இப்போ யாரெல்லாம் பேசுறாங்களோ அது அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு பாசிபிள் அப்படின்னா இந்த கால் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் அப்சல்யூட்லி பாசிபிள். ஓகேவா? வித் தட் நெக்ஸ்ட் லீடர்ஸ்க்கு போலாம். லீடர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? யாரெல்லாம் ஷேர் பண்ணுமோ? எஸ். திவ்யா, கார்த்திக், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஈச் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு less than 2 minutes. Okay, please. Hi, bro. Thank you for the opportunity. கேக்குதா? கேக்குது. கிளியரா இருக்கு. Please. Yeah. ஸோ நான் இந்த பிஸ்னஸ்ல வந்து ஜாயின் பண்ணி 2020 ஜாயின் பண்ணேன். 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணது ரீசன் வந்து என்னோட பர்பஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லைக் என்னோட பேபி வந்து 6 months லைக் வெளியே வந்துட்டாங்க. அதுல இருந்து எனக்கு நார்மல் பண்ற ஜாபும் மெட்டர்னிட்டி லீவ் தரேன்னு சொல்லிட்டு நான் அதுலேயே ரிசைன் ஆயிட்டேன். ஸோ அப்போ நான் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கும் போது தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்னோட ஜூனியர் மூலியமா கிடைச்சிது. ஈவன் நானும் வந்து நியூ டு த பிஸ்னஸ் தான், எனக்கு எதுவுமே தெரியாது, மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாது. ஜஸ்ட் பிளைண்டா நான் வந்து புட் கேம்ப் அட்டன் பண்ணி அதுல இருந்து நோ டேர்னிங் பேக். ஸோ என்னோட அப்ளைன்னு சொல்ற விஷயத்த எல்லாமே நான் வந்து கடைபிடிச்சதால என்னால வந்து நல்லாவே இந்த பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் நான் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த பிசினஸ்ல ஃபினான்ஷியலா. லைக் என் பாப்பாவுக்கு வந்து தேவையான திங்ஸை நானே வாங்கி தர முடிஞ்சது, என் ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு பில்ஸை நானே பே பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நான் ஒர்க்கிங் விமன்றதால எனக்கு லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. லேப்டாப் வந்து நான் லைக் ஹாட் கேஷ் கொடுத்து ஐஎம்ஐ இன்கம் மூலியமா தான் வாங்கினேன். அப்புறம் கோல்டு பெண்டன்ட் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் ஆம்பே மூலியமா அச்சீவ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பர். கேம் ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க வந்து ஆல்ரெடி ஒர்க்கிங், பட் நீங்க அந்த ஜாப்ல இருந்தே வாங்கியிருக்கலாமே, பட் ஏன் பிசினஸ் அந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா கேம்? ஜாப்ல வந்து நம்ம எல்லாமே நினைச்சதெல்லாம் வாங்க முடியுமான்றது டவுட் தான். பிகாஸ் நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி பார்க்கறது, ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்குறது, அதெல்லாம் எல்லாமே இருக்கும், நிறைய இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பேசிவ் இன்கம்னு ஒன்று வாங்கும்போது ஐ மீன் சம்பாதிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம தைரியமா வந்து என்ன சொல்றது, லைக் ஓகே ஜாப் இன்கமும் வருது, நம்மளால வந்து இப்போ ஒரு கஷ்டம் இருக்கும்போது பேசிவ் இன்கம் வருது அப்படின்னா நம்ம டெஃபினட்டா கண்ணை மூடிட்டு பேசிவ் இன்கம் வந்து எடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம எப்போ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். ஃபேமிலிக்கும் பண்ணலாம், பர்சனலாகவும் நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூப்பர் பர்பஸ் கேம். ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த பேசிவ் இன்கம் ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ண கற்றுக்கணும். அந்த ஒர்க் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோ. யா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. முருகவேல் கேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். கேம் கேக்குதுங்களா? யா கேம் கிளியர். சூப்பர் கேம். கேம்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக தான். நான் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். ஏன்னா பிஃபோர் தட் நான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆம்பே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும். நான் ஒரு ஃபேஸ் வாஷ் என் ஒய்ஃப் யார்கிட்டயோ வாங்கினதுனால என்னோட அப்ளைன் வந்து என்னுடைய பாஸ்ன்றதுனால அவர் சொன்னார். அது மூலமாக தான் நான் பிஸ்னஸ் வந்தேன் நான். ஆனால் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் லேம்ப் லைட்டர்ஸில் நான் பிளக்இன் ஆனதுக்கப்புறம் வந்து என்னோட மைண்ட் செட் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆச்சு. ஒரு ஹோப்புன்ற ஒரு விஷயமே வந்து எனக்கு லேம்ப் லைட்டர்ஸில் ஆம்பேல லேம்ப் லைட்டர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்கவே செஞ்சது. ஏன்னா நான் கார்ப்பரேட்டில் ஒரு 18 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நிறைய வருஷம் நான் இது வரைக்கும் ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஹைக் இல்லாத வருஷம் லைஃப்பில் இருந்திருக்கு. இந்த டைம்லாம் வந்து அந்த ஹோப்பு கொடுத்த ஒரே விஷயம் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் இருக்கிறதுனால தான் வந்து என் லைஃப்பில் என் ஃபேமிலியை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் என்னோட கார்ப்பரேட் லைஃப்பை வச்சு எனக்கு அதை யோசிச்சாவே அப்படியே ஒரு டெட் எண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு. ஈவன் இப்போ லைக் பிஃபோர் சிஸ்டர் சொன்ன மாதிரி வந்து நான் இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுற இன்கம் மூலமாக தான் என்னோட ஃபேமிலியோட ஹெல்த்தையே நான் வந்து பார்த்துக்கிறேன். கம்ப்ளீட் நியூட்ரலைட் ப்ராடக்ட், என்னோட செல்ஃப் யூஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான். பிகாஸ் ஆஃப் இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் மந்த்லி ஏர்ன் பண்ணுற இன்கம்னால. சதீஷ் ராஜ் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, கேம் என்ன சொல்லுவாருன்னா, உங்களால் வந்து நியூட்ரலைட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியலன்னா அது ஒரு பெரிய கோலாக செட் பண்ணுங்கன்னு. என்னோட ஃபஸ்ட்டு கோலே அதுதான். ஏன்னா என் ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதுக்கு என் இன்கம்ல இருந்து என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தால் தான் என்னால் என் ஃபேமிலி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படின்ட்டு தான் நான் வந்து பிஸ்னஸை கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன் கேம். ஸோ அது இல்லாமல் என்னுடைய ஸ்பீச் பேட்டர்ன், என்னோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து மாறினதுக்கான மெயின் ரீசன் இந்த எஸ்எம்டபிள்யூ, இந்த லேம்ப் லைட்டர்ஸோடைய அசோசியேஷன் தான் கேம். நான் நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன். இப்போ யாருக்கிட்டனா நான் பேசுகிறேன் அப்படின்னா தே அட்மையர் மீ பிகாஸ் எல்லா வேர்ட்ஸுமே வந்து காப்பி ரைட்ஸ் பை லேம்ப் லைட்டர்ஸ் தான் கேம். இதுதான் என்னோட பர்சனல் சீமஸ் கேம். உங்களோட கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்களேன். ஹவு மெனி இயர்ஸ்னு?
கேம் நான் வந்து 18 இயர்ஸாக ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஷிஃப்ட் பேஸில் தான் இருக்கும். நான் 18 இயர்ஸுமே ஷிஃப்ட் பேஸில் தான் இருக்கேன். மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இதுதான் வரும். ஈவினிங் நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். மார்னிங் நைட் இந்த பேஸில் தான் இருப்பேன். எனக்கு வந்து வீக்கெண்ட் ஆஃப், சாட்டர்டே சண்டே ஆஃப்ன்றது கிடையவே கிடையாது. 18 இயர்ஸாகவும் கிடையாது. எனக்கு வந்து ரொட்டேஷனல் ஆஃப் தான் வரும். ஃப்ரைடே கொடுப்பாங்க, மண்டே கொடுப்பாங்க. கேம் சாரி, ஒரு கால் வந்துருச்சு. கேக்குதா? கேக்குது. ஸோ எனக்கு ஆஃப்மே வந்து மாறி மாறி தான் வரும். எந்த கவர்மெண்ட் ஹாலிடேக்கும் எனக்கு லீவ் கிடையாது. பொங்கல், தீபாவளி, எல்லா கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாத்துக்குமே எனக்கு ஒர்க்கிங் டே தான். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோட கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் கேம். தேங்க்யூ கேம். டீம் அவங்க முருகவேல் சொன்னது கேட்டிங்களா? 18 மணிமா years of experience. மணிமா ஒரு கொஸ்டின் டு முருகவலிக்கன். எஸ் முருகவலிக்கன் கேம். எஸ் கேம். எஸ் கேம். எஸ் கேம். எப்போ ரிட்டையர் ஆகலாம் இருக்கீங்க? ஒரு கேம். டேட்டா சொல்லுங்க இன்னைக்கு. எஸ் கேம், கண்டிப்பாக கேம். என்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து என்னுடைய 43rd ஏஜில் எனக்கு முடியணுன்றது என்னோட கோல் கேம். இன்னும் வந்து 3 இயர்ஸ் தான் கேம் எனக்கு வந்து. ஏன்னா இது இப்படியே தான் போயிட்டு இருக்கோம்னா அப்போது நான் எங்கே தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க நம்ம வந்து ஒரு லேடரில் ஏறிட்டு இருக்கோம் தான். ஆனால் அந்த லேடர் வந்து எங்கே போயிட்டு அந்த லேடரை எங்கே சாத்தி வச்சிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதே லேடரில் ஏறிக்கிட்டே இருந்தேன்னா 50 வயசு வரைக்கும் இதே ரொட்டேஷன் ஷிஃப்டில் தான் வேலை செய்யணும். அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்புறம் நம்ம லைஃப் எங்கே போச்சு, திரும்பி பார்த்தா என்னடா பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ என்னுடைய கோல் வந்து 3 இயர்ஸ் கேம். 3 இயர்ஸில் இந்த பிஸ்னஸ்லேருந்து சாலிடாக 6 ஃபிகர் இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் டாண்டிசன் சார் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கார்ப்பரேட் லைஃப்க்கு ஒரு குட் பை சொல்கிறது தான் கேம் எனக்கு வந்து என்னோட எய்ம். கேம் 100% கேம். இன்னைக்கு என் ப்ரேயர்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ரிட்டையர்மெண்ட் டே கொண்டாடுறோம். கண்டிப்பாக கேம். தேங்க்யூ ஸோ மச் கேம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் முருகல் கேம். டீம் பார்த்தா ஒரு 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு என்ன சொல்றாங்க, அடுத்த 3 years ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்றது கோல், ரைட்டா? ஏன்னா இப்போ நினைச்சு பாருங்களேன், 2 விஷயம். நம்ம பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா ஓகேவா, அந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது எப்படியாவது நம்ம வந்து காலந்தள்ளி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு போயிடுவோம். பட் இந்த பிஸ்னஸ் இருக்கிறதால ஆப்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்துக்கோங்க, 18 yearsல 7 years வந்து இன்க்ரிமெண்ட்லாம் எதுவுமே கிடையாதான் ஆஃபீஸில். அப்போல்லாம் என்ன ஹோப் அவங்க கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஹோப் தான், ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் எல்லாராலையும். பட் இது அவுட் சைட் நீங்க வெளில போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஓகே, ரைட், சூப்பர், பயங்கரம் கேம். ஸ்னேகா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஹாய் கேம். ஸோ என்னோட பேர் ஸ்னேகா. நான் வந்து குரோம்பேட் சென்னையில் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு கார்ப்பரேட்டில். ரைட் நவ் அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நான் வந்து லீடாக இருக்கேன். நான் ஏன் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்ன ஸ்பான்சர் பண்ணவங்கள வந்து நான் ஃபேஸ்புக்கில் தான் காண்டாக்ட் பண்ணேன். நான் அப்போ வந்து ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், லைக் பார்ட் டைமா வேகன்சி எதுவும் இருக்கா ஏர்ன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அப்போ அவங்க என்ன ரீச் பண்ணி இந்த மாதிரி ஆம்வே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னாங்க. ஆம்வேவா, இந்த கம்பெனியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தூசியாஸ்டிக்கா நான் வந்துட்டு உள்ள வந்து ஒரு 2+ இயர்ஸா நான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்பான்சர் பண்ணவங்க அவ்வளோ ஆக்டிவா இல்லை. பட் ஸ்டில் என்னால் இந்த பிஸ்னஸை நல்லா வந்துட்டு பண்ண முடிஞ்சுது. மெயினாக ஏன் இந்த பிஸ்னஸ் அப்படின்னா, இப்போ நம்ம என்னதான் வந்து கார்ப்பரேட்ல இருக்கோம், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னாலுமே, இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இந்த ஏஐ வந்ததுலேருந்து ஜாப்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்ல இருக்குன்னு. பட் ஒரு 2 years பேக் அமேசான் வந்து அப்போவே நான் இங்கே இந்த அமேசானில் வந்து ஆட்டோமேஷன், ஏஐ இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்போத்துலேருந்தே வந்து லே ஆஃப்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த பழைய நியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து நான் வந்து 2 பசங்களுக்கு ஒரு சிங்கிள் மதர். ஸோ இப்போ இந்த ஜாப் இல்லைன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன,
நமக்கு ஏதாச்சும் ஒரு பேக்கப் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. பட் இந்த பிஸ்னஸில் வந்து இந்த டெப்த்து புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து மெயினாக ஒரு ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக என்னுடைய 30s நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து 30s நெருங்கிட்டு இருக்கேன். என்னோட 40s வந்து நான் ஒர்க்கே வந்து யார்கிட்டயுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெயினான ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். என்னோட கிட்ஸோட ப்ரைம் டைமில் வந்து நான் அவங்களோடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. நான் லைஃப்பை வந்து பார்க்குற விதமே எனக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. என்னோட ஹெல்த், என் கிட்ஸோட ஹெல்த்து, பேரண்ட்ஸோட ஹெல்த்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய மணி வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் குடுக்குற தைரியம் வந்து எனக்கு ஜாபோட சேலரி வந்து இந்த 10 இயர்ஸ்ல குடுத்ததே இல்ல. ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஜாப். பட் ஸ்டில் இந்த ஒரு 4த் அண்ட் 5த் வர இன்கம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு வேற லெவல் மேஜிக் லைஃப்ல. இது இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் இந்த பிசினஸ்ல நடந்திருக்கு. நெறைய பேர்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்னோட ஃபேமிலிலயே ரிலேட்டிவ்ஸ்ல நெறைய எல்டர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த நீ பெயின்லாம் நான் சரி பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்டேருந்து நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு கேம். சூப்பர் சூப்பர் கேம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். டீம் ஸ்னேகா கேம்ப் ஷேர் பண்ணது பார்த்தீங்களா? ஓகேவா? கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கிறதால எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். செகண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக ஷேர் பண்ணாங்க அந்த பிளெஸிங். ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு வந்து நல்ல தாட் ப்ராசஸில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா? அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து செம்ம பிளெஸிங். ஏன்னா அவங்க சொன்ன நீ பெயின்லாம் நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கில் செலவாகும். பட் இங்கே ஃபியூ தௌசண்ட்ல வந்து ரொம்ப சூப்பரா ஸ்மூத்தா அவங்களுக்கு வந்து ஆறுதெல்லாம் வந்து வேற லெவல். அதுதான் அவங்க பிளெஸிங்னு சொல்றாங்க. ஓகே ரைட் கேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். கீர்த்தனா கேம், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் கேம். கேக்குதுங்களா? யா சரி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆல் த லீடர்ஸ் இந்த செஷன் பிளான் பண்ணது இன்னைக்கு. அண்ட் பிஸ்னஸ் சிமாஸ் அப்படின்றப்ப எனக்கு மைண்டில் வந்த ஒரு சில பாயிண்டர்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னை டிஎல்எஃப் ஐடி பார்க்கில் தான். ஸோ இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா அப்பா ஒன்றும் பெருசாக சப்போர்ட் கிடையாது. நல்லா பண்ணுமா அப்படின்லாம் சொல்லலை. எப்பவுமே ஒரு அப்போசிஷன் இருக்கும். எதுக்கு இப்போ இதை பண்ற, படிக்கிற வேலை பார்க்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம். நவ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஹெல்த்தை நான் டேக் கேர் பண்றது மூலியமா அவங்களுக்கு ஒரு ஃபெய்த் பிலீஃப் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓகே இந்த பொண்ணு சொன்னா கரெக்டா இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்ல நாட் ஒன்லி பேரண்ட்ஸ். இப்ப நான் என்னோட அம்மா சர்க்கிள்ல பேசும்போது அவங்க அம்மா கிட்ட கனெக்ட் பண்றது எப்படி அப்படின்னா, நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படி வந்து அம்மா கேட்கும்போது ஷி ஃபீல் சோ ப்ரௌட். ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு பர்சனலா நான் ஒன்றும் பெருசா வந்து ரொம்ப நல்லா பேசுவேன் அப்படிலாம் கிடையாது. பயங்கரமான இன்ட்ரோவர்ட். நான் யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட ஒழுங்கா பேசாம இருந்த காலம் போய் இப்போ வந்து நல்லா பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் எப்பவுமே எனக்கு இப்போ இருக்கு. ஓவர் திங்கிங் கிடையாது. நிறைய இன்டர்னல் சேஞ்சஸ் எனக்கு நடந்திருக்கு. அது வெளியில அப்படியே தெரியுது. எப்படி இவ்வளோ பாசிட்டிவா இருக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஆம்பேல இருந்து வர ஒரு குட்டி குட்டி இன்கமா இருந்தாலும் சரி, இப்ப கன்சிஸ்டண்டா ஒரு 2 to 3 மந்த்ஸா நான் மேக் பண்ற இன்கம் எல்லாமே எனக்கு தேவையான குட்டி குட்டி, நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது சின்ன விஷயமா கூட இருக்கும். இது மேபி என்ன இதை கூட ஆம்பே இன்கம்ல இருந்து வாங்குவாங்களா அப்படின்னு கலரிங் புக் வாங்கியிருக்கேன், ஸ்கெட்ச் வாங்கியிருக்கேன், ஏர்பாட்ஸ் வாங்கியிருக்கேன், இப்போ ஹேர் கட்டுக்காக அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த எல்லா விஷயமுமே நான் இப்போ ஆம்பே பிஸ்னஸ்ல இருந்து மட்டும்தான் பண்றேன். அண்ட் பர்சனல் ஹெல்த் ஆகட்டும், எனக்கு டிராஸ்டிக்கா இப்போ பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து வெளியில வந்தது, ஒரு நல்ல டயட்டு, ஸ்லீப் சைக்கிள்குள்ள போனது எல்லாமே பிஸ்னஸ் அப்ளைன்ஸோட சப்போர்ட். ஒரு பயங்கரமான நல்ல ஃப்ரெண்ட் ஜோன் அப்ளைன்ஸ் கூட இருக்கிறது எப்பவுமே பேரண்ட்ஸை தாண்டி நமக்கு வந்து
நல்லது நினைக்கிற ஜீவன்ஸ் வந்து அவங்க மட்டும்தான். ஸோ பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு இருந்திருக்கு. நாட் ஃபினான்ஷியலா பெருசா இல்லை அப்படின்னாலும் இன்டர்னலா ஹெல்த் வைஸ் பேரண்ட்ஸ் ஹெல்த் பார்த்துக்கிறது, வீட்ல எல்லா ஹெல்த்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பயங்கரமான பிளெஸிங். இப்படிதான் போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் கேம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். another 2 yearsல ஃபினான்ஷியலாவும் பயங்கரமா ஆயிடுவீங்க நீங்க. தேங்க்யூ சூப்பர் ஹாப்பி. கேம். டீம் சான்ஸே இல்லை. அவங்க ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா கீர்த்தனா, அவங்க ஸ்டூடெண்ட்லேருந்து ஷீ இஸ் பில்டிங் எ பிஸ்னஸ். ஓகேவா? அதுவும் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, பேரண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்ட்டு. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து மேபி இருக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம், பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்பௌஸை வந்து ஹெல்ப் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஓகே. பட் ஓகேவா, பட் நீங்கள் ஒரு கரெக்டான விஷயத்த ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பில்ட் பண்ணக்குள்ள எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அவங்க சூப்பரான மெசேஜ் சொன்னாங்க. தேங்க்ஸ் கேம். ஷர்மிளா கேம், நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். Hi Cam, good evening. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா Cam? கிளியர் கேம். Thank you Cam. Hi everyone, good evening. So thank you for all the leaders. சூப்பரான ஒரு ஷேரிங். கண்டிப்பா என்னோட ஷேரிங் சொல்லியே ஆகணும். நான் இந்த பிஸ்னஸ் வந்து 2021ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பெருசாக எனக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இன்கம் வந்து கிடைச்ச சைடு இன்கம் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்லிட்டு பிஸ்னஸ் பில்ட் பண்ணேன். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பேரண்ட்ஸ்னா நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா ப்ரீவியஸாக எனக்கு வந்து எந்த ஒரு கனவு லட்சியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்த பிஸ்னஸ் நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல வந்து ஒரு கோல் அப்படின்றது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் திங், நான் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சன் தான், பாசிட்டிவா இருக்கவே மாட்டேன். என்னோட அம்மா மட்டும்தான் வந்து எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நான் வந்து லாஸ்ட் ஸ்டடீஸ் படிக்கும் போதே ஹாஸ்டல்ல இருந்ததுனால பெருசா நெகட்டிவிசம் தான் அதிகமா இருக்குமே. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா பாசிட்டிவா வந்து சேஞ்ச் ஆனேன். அதே போல எந்த ஒரு பயமும் இல்லாம ஸ்டேஜ்ல வந்து எப்படியெல்லாம் பேசணுன்றது பிஸ்னஸ் மூலியமா தான் நிறைய விஷயங்கள் வந்து பழகிக்கிட்டேன். இப்போ எங்க பார்த்தாலும் எல்லார்கிட்டயுமே வந்து ஃப்ளூயண்டா அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அட் த சேம் டைம்ஸ் எல்லாருக்குள்ளேயும் எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து என்னோட அப்ளைன்ஸ் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பர்சனலா எனக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை விஷயங்களை வந்து ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அட் த சேம் டைம்ஸ் இது மூலியமா என் அம்மாவுக்கு வந்து கோல்ட் செயினையும் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தேன். என் அப்பாவுக்கு வந்து சிங்கிள் பேமெண்ட்ல மொபைல் வந்து கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை அப்ளைன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேம். ஓவர் டு யூ கேம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் கேம். ஷர்மிளா சிஸ்டர் சூப்பராக சொன்னாங்க இல்லையா, அந்த கிஃப்ட் கொடுக்கறது, பேரண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் கோல் செட் பண்ணி, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் 1000 2000லாம் இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கோல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சாரீ வாங்கி கொடுக்கணும் அம்மாவுக்கு. ஒரு 5000 பண்றீங்க அப்படின்னா 2-3 மந்த்ஸ் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான மொபைல் வாங்கி தர முடியும் அப்பாவுக்கு. கரெக்டா? எல்லாமே இந்த பிசினஸ்ல பாசிபிள். அது நீங்க பண்ணக்குள்ள இன்னும் ஹாப்பியா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சூப்பரா சொன்னாங்க, இந்த ஃபியர். அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபியர் இருக்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல வந்து மிஸ் பண்ணிடுவோம். குட்டி குட்டி விஷயமா இருக்கும் அது. நான் சின்ன வயசுல பயங்கரமா பண்ணிருக்கேன். ஒரு குட்டி குட்டி விஷயமா இருக்கும், பட் அது ஒரு பயத்தால நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுருவேன் அதை. ஓகேவா? பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்றது ரியல் சூப்பரான விஷயம். இந்த பிசினஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. தேங்க்ஸ் கேம். டாக்டர், நான் அட்மிட் பண்ணிட்டேன் உன்னை. கேம் ஆடிபிளா இருக்குண்ணா? கேக்குதுமா? Team. So Aditya here. I'm a practicing doctor. I did my MBBS. இப்போ நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் படிச்ச காலேஜ்ல. ஸோ இந்த பிஸ்னஸ் நான் வந்துட்டு ஒரு 4+ இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட சிமாஸ் இந்த பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா, டுடே கம்ப்ளீட்லி த்ரூ திஸ் பிஸ்னஸ். நான் எதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ ஷேர் ஒன் சிங்கிள் சினாரியோ. ஸ்கூல் படிக்கிறச்சே என்னோட ஓன் கிளாஸ்மேட்ஸ் யூஸ் டு புல்லி மீ. புல்லி இன் சென்ஸ் என்ன, அவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க. கிளாஸ்மேட்ஸு, சீனியர்ஸ்லாம் கிடையாது, ஓன் கிளாஸ்மேட்ஸ். ஏன்னா எனக்கு தொடர்ந்து ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு டாக்டர் வாய்ஸ் கேட்கல, எனக்கு மட்டும் தானா பிரேக் ஆகுது வாய்ஸ்?
கேம் ஆடிபிளா இருக்கா இப்போ? இப்போ கிளியரா இருக்குமா? ஹலோ கேம், ஒரு கால் வந்துருச்சு. யா, ஸோ ஸ்கூலில் யூஸ் டு பி இன் தட் கைண்ட் ஆஃப் ஒரு பர்சன் மாதிரி. ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கில் இருக்காது, என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான் பிஸ்னஸ் உள்ள வந்த ஒரு நாளில். இனிஷியலாக என்னோட அப்பன் வந்துட்டு சௌத்ரி அண்ணா. சௌத்ரி அண்ணா, மணி அண்ணா, சரௌண்டிங் கைடிங் அப்ளைன்ஸ். எனக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட் அண்ட் மைண்ட் செட், அதை தான் சொன்னாங்க. ஸோ பேசிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு, கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் படித்தேன். அதெல்லாம் படிக்க படிக்க என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன் அப்படின்னா, ஐ யூஸ் டு அட்ரஸ் ஒரு 300 ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் லெட்டர் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக, அதை ஒரு 1 month பேக். அண்ட் எங்கள் காலேஜில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும், மெடிக்கல் காலேஜில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் ஐ யூஸ் டு டூ தி எம்சி. ஐ யூஸ் டு கிவ் அ ஸ்பீச். எனக்கே தெரியாது என்னோட பேரை அவங்க சேர்த்துருவோம். அவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் சரி, என்னோட வயசுல டபுள் மடங்கு பெரியவங்களா இருந்தாலுமே சரி, தே யூஸ் டு அப்ரிஷியேட் மீ பிகாஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ஸ்கில். அண்ட் கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு திஸ் பிஸ்னஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய இன்டான்ஜிபிள்ஸ், டான்ஜிபிள்ஸும் கிடச்சிருக்கு. நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளஸ் இந்த பிஸ்னஸ்லேருந்து earn பண்ண இன்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஐ யூஸ் டு பை மை ஓன் பைக். என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே ஐ யூஸ் டு பை மை ஓன் பைக். என்னோட சொந்தமாக வீட்டிலேருந்து ஒரு பைசா கூட காசு வாங்காம. அந்த இன்கம் எனக்கு பிஸ்னஸ் எவ்ரி நீட்ஸ், கம்ப்ளீட் நீட்ஸ், ஃபோன் ரீசார்ஜ்லேருந்து எம்ப்ளாயி நீட்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்னோட பிஸ்னஸ் தான் நான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். என் அம்மா அப்பாவுக்கு நான் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணேன். என்னுடைய செல்ஃப் சீரியஸ்லி ஸ்பீக்கிங், நியூட்ரிஷன், என்னோட அந்த நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ஸ்லாம் பிஸ்னஸ் வந்து புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நியூட்ரைட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யூஸ் லைக் மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் மை ஹெல்த். அந்த விஷயங்கள் எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய கிடைச்சது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டான்ஜிபிள் திங்ஸ் இந்த ஹெல்த் கிடைச்சது. அதை தாண்டி குட் மென்டார்ஸ் ஃபார் லைஃப். லைக் மென்டார்ஷிப்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, லைஃப்பில் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனோம்னாலும் சரி, அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற மென்டார்ஸ் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து கிடைச்சது. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. இது பாசிட்டிவ் டைம் ஐ எண்ட் அப் திஸ் கேம். எனி கொஸ்டின் கேம்? தேங்க்ஸ் டாக்டர். சான்ஸே இல்லை. டீம் எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்களா டாக்டரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா முக்கியம் வந்து ஆதித்யா சொன்னது வந்து இந்த ஸ்கில் செட் பற்றி சொன்னார் இல்லையா. நான் கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கில் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலாக நம்ம சிஸ்டம், நம்ம லேம்ப்லைட்டஸ் டீம் மீட்டில் புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த புக்கை நீங்கள் படிக்க படிக்க ஸ்கில்லு வந்து பயங்கரமாக உங்களுக்கு செமையாக உங்களை அறியாமலே உங்களை வந்துடும். இன்ஃபேக்ட் நான் 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 கம்பெனிலாம் நான் ஐம் ஸ்டில் ஒர்க்கிங். நான் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸில். இன்னைய வரைக்கும் என்னோட கொலீக்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஆஃபீஸில் நியூ ஜாயினியாக இருக்கட்டும், எங்கள் ஆஃபீஸில் நான் யார் போனாலும் கீழே செக்யூரிட்டிலேருந்து மேலே எங்கள் பாஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருமே என்னை பார்ப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில் செட். ஏன்னா நம்ம 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 பிஸ்னஸில் வந்து பீப்புள் ஹேண்ட்லிங்க்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. ஸ்கில் வித் பீப்புள் இருக்குது, ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள் இருக்குது, ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ். அந்த நீங்கள் புக்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட யார் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த ஸ்கில் எல்லாம் நீங்கள் பக்காவா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையும் சரி, உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கொலீக்ஸ் யாருமே நம்ம டச் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கில் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் டாக்டர். கௌரி கேம் நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். குட் ஈவினிங் கேம். குட் ஈவினிங் ஆல் லீடர்ஸ். ஐம் கௌரி ஃப்ரம் சேலம். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸில் 16 பண்ணிட்டு இருக்கேன். பேரலாக இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸில் நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 years பேக் எனக்கு வந்து வருண் ப்ரோட் நான் வந்து சோஷியல் மீடியாவில் கிடைச்சது. டீட்டெயில்ஸ் பண்ணி விட்டேன். அப்போ எதுவும் ஜாயின் பண்ணலை. இப்போ வந்து இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years வந்து எனக்கு மைக்ரேனிக் இஷ்யூஸ் இருக்கு. நானும் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் டாக்டர் பார்த்துட்டு சிடி எம்ரேக்கன் எல்லாமே எடுத்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை, மைக்ரேன் ஹெட்டேக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. டேப்மே எடுத்து வந்து நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோல்டர். கௌரி கேம் நீங்க மியூட் ஆயிட்டீங்க. ஓகே, ஐ திங்க் அவங்க
லெஃப்ட் ஆயிருக்காங்க, திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நான் சிரஞ்சீவி கேம் நான் உங்களை அட்மிட் பண்றேன். தேங்க்யூ கேம். ஹை டீம், குட் ஈவினிங். நான் சிரஞ்சீவி பேசுகிறேன் சென்னையிலேருந்து. ஸோ நான் நம்ம பிஸ்னஸில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ட் இயர் படிக்கிறப்போ, காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறப்போ, ஸோ லைஃப்பில் நம்ம சீக்கிரமாக செட்டில் ஆகணும், எதனா ஒன்று பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற தேடரில் இருக்கப்போ கரெக்டாக என்னோட அப்ளைன் ஷர்மிளா கேம் வந்து லிங்க்டின்ல என்ன கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் தேர்ட் இயரில் தான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட பர்சனாலிட்டி வைஸ், என்னோட மைண்ட் செட், தாட் ப்ராசஸ் இது எல்லாமே சேஞ்சஸ் நடந்தது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசக்கூடிய விதம், பீப்புளோட கனெக்ட் ஆகிற விதம், நான் யோசிக்கிற விஷயங்கள் முன்னாடிலாம் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த தாட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டம் மூலியமா வேல்யூஸ் நிறைய கற்றுக்கிட்டு, புக்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. ஸோ நான் எதிர்பார்த்த லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம அப்ளைன்ஸ் வந்து லைவாக அதை பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் மூலியமா கிடைச்சது. அண்டு ஹெல்த் வைஸ் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நியூட்ரலைட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதை பற்றி கற்றுக்கிட்டு பேரண்ட்ஸ் கொடுத்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தோம். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம், இப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் நிறைய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது மூலிமா கிடைக்கிற ரெஸ்பெக்ட், நம்மள பீப்புள்ஸ் பார்க்குற விதம், ஸோ அந்த ரெஸ்பெக்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அண்ட் மணி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ நான் என்னோட ஃபைனல் இயரில் எங்கள் அம்மாவுக்கு வந்து சில்வர் ரிங் வாங்கி கொடுத்தேன். என்னோட தங்கச்சிக்கு நம்ம பிஸ்னஸ் மூலிமா அந்த இதில் வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் என்னோட சின்ன சின்ன செலவுகள், காலேஜஸில் இருக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த செலவுகளை பார்த்துக்க முடிஞ்சு ரீசார்ஜ். ஸோ அப்புறமா ஃபைனல் இயரில் எனக்கு ஒரு தைரியம் கிடைச்சது, எஸ்ஐபி சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஆமே பிஸ்னஸ்லேருந்து வரதில்ல அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு, எல்லாமே ஆமே பிஸ்னஸ்க்கும் அப்ளைன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ கேம். கேம் சூப்பர். ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. இப்போ Yes, ஸ்டூடெண்ட்ல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸோ ஸ்டூடெண்ட் ஆங்கிள் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைச்சது கேம்? சூப்பர் கேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிளில் ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிகேஷன் வைஸ் பீப்புள்கிட்ட யார்கிட்ட வேணாலும், லைக் என்னோட ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அவங்க கிட்ட கூட என்ன ஸ்டூடெண்டாக இருக்கும்போது என்ன கிளைண்ட்ஸாக மாறும், அவங்க என்னோட கிளைண்ட்ஸாக மாறினாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் கிடைச்சிது. ஸோ அப்புறம் ஃபினான்ஷியல் வைஸ் என்னால் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும், பை பண்ண முடியும், அந்த தைரியத்தை கொடுத்தது. ஸோ ஒரு பேசிவ் இன்கம் மூலியமா இவ்வளோ பண்ண முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா. அப்புறம் இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பெருசானாதான் எல்லசானாதான் இந்த மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பிசினஸ்ல நான் ஸ்டூடெண்டாக இருக்கும் போதே அந்த தாட் ப்ராசஸ் வைஸ் மெச்சூரிட்டி லெவல் வந்து அதிகமாக இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கேன். சூப்பர். அப்புறம் இந்த ரெஸ்பெக்ட் பத்தி சொன்னீங்களே கேம், மற்றவங்க எல்லாம் ரெஸ்பெக்டா பாக்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் ஏதாவது உங்களோட பெனிஃபிட்ஸ் கேம்? ஓகே. ஸோ இப்போ நான் அப்போ என்ன படிச்சப்போ 19-20 வயசு இருக்கும், இப்போ 22-23 ஆக போகுது. ஸோ 20 வயசுல என்னை பார்த்து சிரஞ்சீவி நீங்க எனக்கு இதுக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன். ஸோ இப்போ நான் பிசினஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இன்கம் மேக் பண்ணணும், எதனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு தேர்ட் பர்சன் நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ஏர் ஃபால் இருக்கு, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து உன்னாலதான் எனக்கு வந்து ஏர் ஃபால் ஸ்டாப் ஆச்சு, ஸ்கின் வந்து இப்போ சூப்பரா இருக்கு, பிம்பிள்ஸால நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ நம்மளை மதிச்சு சொல்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க, தேங்க்யூ சொல்றாங்களா. இப்ப இருக்க பீப்புள் நிறைய பேர்கிட்ட போய் தேங்க்யூ சொல்றது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா. நமக்காக வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹெல்ப் சூப்பர் கேம், பண்றது. சூப்பர் கேம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணுங்கப்பா, சான்ஸே இல்ல ரைட். ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட வந்து கிளைண்ட் அவங்கள்ட்ட வந்து அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவங்கள கிளைண்ட் ஆக்குறதுலாம் வந்து வேற லெவல் ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் பத்திலாம் சான்ஸே இல்லை. ஒரு 23 வயசு பையனை வந்து ரெஸ்பெக்ட் பண்றதெல்லாம் வந்து அதுவும் இந்த காலத்துலாம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் ரைட்டா. லேம்ப்லைட் சிஸ்டம் ஒன்லி பாசிபிள் ரைட். சூப்பர், தேங்க்ஸ் கேம். கௌரி கேம், நான் உங்களை அகைன் அன்மியூட் பண்றேன். சாரி கேம், இது நெட்வொர்க் இஷ்யூ எனக்கு இருக்கு. இப்போ கேக்குதுங்களா கிளியரா? கிளியரா இருக்கேன் ப்ளீஸ். ஓகே கேம். அதான் 4 இயர்ஸ் பேக் எனக்கு வருண் ப்ரோ அவங்களோட நம்பர் வந்து ஃபேஸ்புக் மூலியமா கிடைச்சது, சேவ் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்டேக் வந்து 23 இயர்ஸாக இருந்தது. நானுமே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சித்தா ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அலோபதியில் நியூரோ டாக்டர்கிட்ட போயிட்டு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்தேன். ஆனால் நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. மைக்ரைனுக்கு மட்டும் ஒரு 8 months டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எடுத்தேன். ஆனால் வந்து என் ஹெட்டேக் வந்து க்யூர் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பால் ஐட்டம் எல்லாமே அவாய்ட் பண்ணேன். லெமன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டா ஹெட்டேக் வரும்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணதுனால எனக்கு ஹெல்த்தில் வந்து இந்த ஜாயின்ட் பெயின் வர ஆரம்பிச்சுது. ஜாயின்ட் பெயின் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் வந்து ரொம்ப சிவியராக வந்தது.
என்னால் வந்து ரொட்டீன் ஒர்க்கு என்னால் பண்ண முடியாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆர்த்தோ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு 6 மந்த்தாக. அதுலேயுமே எனக்கு வந்து ரிசல்ட் வரலை. நான் வருண் ப்ரோ அவங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும் ரெகுலராக பார்ப்பேன். அதில் வந்து அஸ்வகந்தா வந்து அதில் இன்ஃப்ளமேஷன் ஒரு வேர்டு வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். அது சரி இது நமக்கு இருக்குன்னு தானே டாக்டர் சொன்னாங்க. ஸோ நம்ம இதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. அஸ்வகந்தா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். அப்பா சொல்லியிருக்காங்க அஸ்வகந்தா நல்லா இருக்குமா உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவர் 4 இயர்ஸாக பண்ணுறாரு. ஸோ பிஸ்னஸும் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஜென்யூன் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா கால்மேக்டி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரிரேட்டில் நான் வாங்கின ப்ராடக்ட். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வெயிட் லாஸ்க்கு நான் அவங்களுக்கும் கொடுத்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் போய் நிறைய கட் ரீசெட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த தும்மல் ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வரும். 2 days ஒன்ஸ் வந்து ஒரு டேப்லெட் எடுப்பாங்க. அதுவுமே பேரஸ்டாக இருக்குது. ஸோ நிறைய வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. எனக்குமே மைக்ரைன் ஹெட்டேக் குறைஞ்சிருச்சு. ஷோல்டர் பெயின் ஃபுல்லாகவே எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். பிஸ்னஸ் வந்து இது மூலியமாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கேம். தேங்க்யூ. சூப்பர் கேம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். டீம் கௌரி கேம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் நிறைய ஷேர் பண்ணாங்க ரைட்டா. 23 இயர்ஸாக ஒருத்தங்க சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணி நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணி பண்ண முடியாத நம்ம நியூட்ரலைட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா, அமேசிங். தேங்க்ஸ் கேம். மணி கேம் நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஹை கேம், கேக்குதுங்களா? யா கிளியர் கேம். ஹை விவான். எஸ், ஹை விவான், குட் ஈவினிங். நான் மணி பேசுகிறேன். நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னால ஃபினான்ஷியல் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும். நான் அப்போல இருந்தே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்ட் டைமில். இந்த கேமரா இது பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஊரில் ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா, அது மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஒன் ஃபைன் டே எனக்கு வந்து லிங்க்டின்ல இந்த சான்ஸ் வந்து கிடைச்சிது. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். ஸோ அன்னையிலேருந்து இந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு 1000 ரூபா 500 ரூபா சம்பாதிச்சா நல்லா இருக்கும் பார்ட் டைம்ல. ஒரு அவ்வளோதான் அதிகபட்ச ஆசையே பிஸ்னஸ் வர்றதுக்கு மேலே அதுதான். ஒரு 1000 ரூபாய் பார்ட் டைம்ல சம்பாதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் பிஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது 1000 500க்கெல்லாம் பண்ற பிஸ்னஸ் இது கிடையாது அப்படின்னு. அண்ட் என்னோட ஃபைனல் இயர்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபைனல் இயர் ஃபீஸையே நான் இந்த பிஸ்னஸ் வந்து பே பண்ணிக்கிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிலீஃப் வந்து கொடுத்தது. வாவ், நம்மளால ஃபைனல் இயர் ஃபீஸே இந்த பிஸ்னஸ் வந்து பே பண்ண முடியுதுன்னா இங்கேருந்து நிறைய விஷயம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். லாக்டவுன் வந்துருச்சு. இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். பட் 6 இயர்ஸ் அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற இன்கம் தான் வந்து எனக்கு நிறைய இடத்துல வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. நிறைய ஒரு ஃபோன் 2 ஃபோன் 3 ஃபோன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஐ ஹேவ் மை ஓன் பைக் த்ரூ திஸ் பிஸ்னஸ். அண்ட் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு கோல்டு எடுத்து கொடுக்கறது, அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்றது, எங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இந்த ஒரு பிஸ்னஸ்ல இருந்து கிடைச்சது ஒண்ணுதான் ஃபினான்ஷியலி. அண்ட் நாட் ஓன்லி தட், காசு வந்து சம்பாதிக்க மட்டும் இல்லாம காசு வந்து எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த பிசினஸ்ல நம்ம அப்ளைன்ஸ் ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். நான் எங்க சேர்த்து வைக்கணும்னு கேட்டா கூட ஒரு ரூபா கூட எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம அப்ளைன்ஸ் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நல்ல பண்பு. ஆக்சுவலி நீங்க எங்க போனாலுமே நம்ம லேம்ப்ளேட்டர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பண்பு, அந்த ஒரு குணம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. சரிங்களா? நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இப்போ நான் ரியல் எஸ்டேட் அந்த அந்த பேஸ்ல தான் இருக்கேன். இன்னைக்கு கூட வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பக்கம் போயிட்டு வந்தேன் நான். ஏன்னா படிச்சுட்டு இருக்காங்க, நல்ல ப்ரொஃபைல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மட்டும் தான் இருக்கே தவிர இந்த வே தே ஆர் ட்ரீட்டிங் வித் பீப்புள், ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை, மரியாதை அதெல்லாம் சுத்தமா கிடையாது. இந்த பிசினஸ்ல வந்து அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணுது. காலேஜ் புக்கு கூட நான் படிக்க மாட்டேன், சப்ஜெக்ட் புக்கு கூட நான் படிக்க மாட்டேன். பட் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு புக்கை வந்து நம்ம படிக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம பரம்பரையே வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொண்டு வரும். எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர்ல வந்து பஸ்ஸே கிடையாது. இது சொன்னா சிரிப்பா இருக்கு. எங்க ஊர்ல பஸ்ஸே கிடையாது. ஒரே ஒரு பஸ் தான் இருக்கும். 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை இருக்கும். அந்த பேசுற பேச்சு, அந்த நடந்துக்கிற விதம், அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இன்னைக்கு நான் ஊருக்கு போனேன். இப்ப நான் லாஸ்ட் பொங்கலுக்கு நான் ஊருக்கு போனேன். எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! அவங்களெல்லாம் பார்த்தா சே இவங்கள்ட்ட இருந்தாடா நீ வந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் நம்மளால வந்து யோசிக்க முடியுது. ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ல நீங்க வரலாம். ஹெல்த்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க, கம்யூனிட்டியில வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க, உங்கள்கிட்ட பழகுற மக்களை நீங்க பார்ப்பீங்க. இத்தனை நாளா வந்து இந்த மீடியாலாம் வந்து ஒரு குடும்பம்னா சண்டை இருக்கும்,
இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும், புருஷன் பொண்டாட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த எனக்கு இங்க பாக்குற இந்த அப்ளைன்ஸ் எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேச மாட்டாங்க. எப்படிதான் அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னே தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்து 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 வந்ததுதான் இந்த பிலீஃப், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்க, நிறைய விஷயம் கத்துப்பீங்க. தேங்க்யூ கேம். கேம் ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணி கேம் உங்களுக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்டூடெண்டா இருக்கக்குள்ளே நான் வந்து நிறைய பார்ட் டைம்ல ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே இப்போ அந்த பார்ட் டைம் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, பட் அங்கெல்லாம் இல்லாத பெனிஃபிட் நம்ம பிசினஸ்ல என்ன 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 பாத்தீங்க கேம்? உங்களை ஸ்டிக் ஆன் பண்ண என்ன சொல்லுங்க அந்த ஆங்கிள் கொஞ்சம் ஒரு 1 minute. கண்டிப்பா கேம். இங்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து டிரான்ஸ்பரன்சி. அண்ட் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, என் அப்ளைன்ஸ் நினைக்கிறாங்க, என் அப்ளைன்ஸ் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் நிறைய போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன்ல. அங்க வந்து ஒரு நாளுக்கு வேலை பார்த்தா 1000 ரூபாய் கொடுப்பேன், இல்ல ஒரு 600 ரூபாய் கொடுப்பேன், ஏதோ ஒரு 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 ரேஞ்ச் வந்து சொல்றாங்க. அதை நான் சொல்றேன் அப்படின்னா ஆளை பார்த்து பார்த்து அந்த அந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இவன் வந்து டெய்லி வரமாட்டான். நான் போறதே கஷ்டத்துக்காக தான், ஏதாச்சும் ஒன்று பார்ட் டைம் சம்பாதிக்க ஒரு கஷ்டத்துக்காக தான் நான் போறேன். என்கிட்ட இருந்து என்ன ஏமாத்தணும்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கிறாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் சொன்னல, நான் வளரணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்க வளரணும் நான் யோசிக்க மாட்டேன், அந்த ஒரு விஷயம். அண்ட் அந்த லாங் டைம் சஸ்டைனபிள். கரெக்டா? இது வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா என் உடம்புல சக்தி இருக்கு, அதனால வந்து நான் பார்ட் டைம்லயும் வேலை பார்க்கறேன், படிக்கிறேன், வேற ஏதாச்சும் வேலை கிடைச்சா நான் பார்ப்பேன்னு நினைப்பேன். பட் எத்தனை நாளைக்கு வந்து உடம்புல இப்படி ஒரு சக்தி இருக்கும்? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஒரு ரிப்பீட்டிவ் சைக்கிள் போய் மாட்டிட்டே இருக்கிறது? கரெக்டா? அண்ட் நிறைய பேர் வந்து ஆன்கோயிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்றாங்கல்ல. அந்த அப்ப நான் எடுத்த ட்ரைனிங்ஸ், பிசினஸ் வந்த உடனே எனக்கு இவங்க கொடுத்த ட்ரைனிங்ஸ், கணேஷ் கேம் ஆகட்டும், முனி கேம் ஆகட்டும், அவங்க கொடுத்த அந்த ட்ரைனிங்ஸ், அந்த ஆடியோஸ் தான் வந்து இந்த பிசினஸ் மேல இருக்கிற மரியாதை வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அண்ட் நாட் ஓன்லி காசு, ஒரு நாளைக்கு போய் வேலை பார்க்குற ஒரு 500 600 வரும், ஒரு 1000 ரூபா வரும் அப்படின்னு மட்டுமே யோசிக்காம, இன்னைக்கு பாக்குற வேலைக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு இது. கரெக்டா? இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டர் ஒன்று க்ளோஸ் பண்ணேன் லாஸ்ட் மந்த். 2022ல பண்ண வேலை அது. அதோட ஆர்டர் வந்து 2026ல வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட ஆர்டர் எடுக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதே நான் ஒரு இடத்துல போய் நான் பார்ட் டைமா போய் வேலை பார்த்து இருந்தேன்னா, பார்ட் டைமா அவங்க கேட்கிற மாதிரி ஈவினிங்ல போய் வேலை பார்த்திருக்கேன், சண்டேஸ்ல போய் நான் வேலை பார்த்திருக்கேன்னா, எனக்கு இத்தனை மாசம் வந்து அவங்களால இன்கம் வந்து கொடுத்துருக்க முடியாது. இப்ப இந்த ஆர்டர் ஒண்ணு சொன்னல, 3 மாசத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாய்க்கு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றேன், அதோட ட்ரேட் கமிஷன் மட்டுமே 1000 ரூபாய் கிட்ட வருது. எப்பயோ பார்த்த வேலை 2 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பர்டிகுலர் ஆர்டர்ல இருந்து மட்டுமே 1000 ரூபாய் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். நான் ஒரே ஒரு ஆர்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆர்டர் எனக்கு இருக்கு. சரியா? இப்ப இந்த ஒரு சஃபஸ்டிகேஷன் எங்க இருந்து உங்களுக்கு வரும்? இது எங்கேயுமே வராது, வர வைக்கவும் முடியாது. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப இயர்லியரா எனக்கு புரிஞ்சிருக்கேன் இந்த பிசினஸ்ல. அதுதான் என்ன ஸ்டே பண்ண வச்சிருக்கு. சூப்பர் கேம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். டீம், நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அது ஏன் கொஸ்டின் பதில கேட்டேன் அப்படின்னா, பார்ட் டைமா நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் நம்ம பிஸ்னஸ் தான் வந்து சான்ஸே இல்லை. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு கன்சிஸ்டன்ட்டா ஆன்கோயிங் இன்கம்குள்ள வர முடியும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் மட்டும் தான் பாசிபிள். தேங்க்ஸ் கேம். சௌமியா கேம், நான் உங்களை அன்வைட் பண்ணிட்டேன். Yeah, Cam, audible, huh? Yes, Cam, clear. Yeah, thanks. Thanks, Cam. And amazing sharing by all the leaders. All the leaders, appadi, right from their heart, they have poured. என்னோட இது நான் ஏன் இந்த பிசினஸ்ல ஸ்டே பண்ணேன்னா, நான் வந்ததுக்கு ரீசனே வந்து என்னால் ஐ குடன்ட் பி ஐடில். நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டும் கூட. யார்கிட்டயும் போய் உட்காந்து காசிப் பேசுறது அதெல்லாமே எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ வாண்டட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி டு கீப் மை செல்ஃப் என்கேஜ்ட். அவ்வளோதான், அது மட்டும்தான் நான் வந்து யோசிச்சேன். பட் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், பைசா கொடுத்து நான் எதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டு என்னோட ஸ்பான்சர் வந்து போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. அப்போ போட்டப்ப அப்புறம் பார்த்தப்ப அந்த வீடியோ, சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஷேர் பண்ணும்போது அதுல ஆம்வேன்னு பார்த்தோன்னே, ஓ ஆம்வேவா, ஆம்வே எனக்கு தெரியும், S8 எல்லாம் முதல்லயே யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்பா 10 years முன்னாடி ஆம்வே பிசினஸ் பண்ணாரு. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் இதுல எல்லாம் தெரியும். நான் வந்து S8 வந்து நான் வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் S8. ஏன்னா என் டாட்டர் வந்து அவ்வளோ அழுக்கு பண்ணுவா, பயங்கரமா அழுக்கு பண்ணுவா அவளோட ட்ரெஸ்ஸை. அதை வந்து S8ல மட்டும்தான் துவைச்சு என்னால வந்து அது கிளியர் பண்ணி கொடுக்க முடிஞ்சிட்டு இருந்தது, யூனிஃபார்ம்ஸ் எல்லாம். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் S8. ஓகே, ஆம்வே இன்னமும் இருக்கா இது, ஓகே ஜாயின் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைமை ஏதாவது யூஸ்ஃபுல்லா நான் கில் பண்ணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். அப்புறம் ரைட் ஃப்ரம் த மந்த் டே ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே எனக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தான் வந்து ஓகே, இப்போ வந்து எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் என்னால வந்து த்ரூ மணி, இந்த மணியை வச்சு நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து எனக்கு இதாச்சு. ஒரு 5,000 அமௌண்ட் வந்த உடனேவே என் ஸ்பவுஸ் கிட்ட கொடுத்து, இந்த மந்த்துக்கு நான் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் எங்க அம்மாவை வந்து ஃப்ளைட்ல கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் எனக்கு என் ஸ்பவுஸ்க்கெல்லாம் வந்து செல்ஃப் யூஸ் ஃபுல்லா நான் தான் வந்து என்னோட இன்கம்ல இருந்து பண்றேன். அண்ட் எங்க வீட்டுல வந்து ஹால்ல ஏசி போட்டதுக்கு என்னோடது ஒரு 20,000 கான்ட்ரிபியூஷன். அப்புறம் எங்க வீட்டுல வந்து இந்த வீடு கிளீன் பண்றதுக்காக ஒரு 50,000 52,000க்கு ஒண்ணு வாங்கினோம் ஒரு பிராண்ட்ல. ஸோ அதுல என்னோடது ஒரு 20,000 என்னோட ஷேர். ஸோ இந்த மாதிரி என்னோட கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துலயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் சோ மச் ஹாப்பினஸ். இதுக்கு முன்னாடி என்னோட கன்வென்ஷனல் பிசினஸ்ல இருக்கும்போது 30,000 40,000 என்னால கணக்கு காமிக்க முடியும். பட் அகெயின் அதுல இருந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மணி அகெயின் அதுல ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணிருப்பேன். 7-8 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அகெயின் மந்த் ஆன் மந்த் ஐ யூஸ் டு ரீஇன்வெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் மை இன்கம். ஸோ அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்போ இதுல இருந்து ஒரு 5,000 சாலிடா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்பாக்சன். அதுல வந்து நிறைய பிளெஸிங்ஸ் வேற, எனக்கு இது சரியாச்சு அது சரியாச்சு அப்படின்னு சொல்லும் போது இட் கிவ்ஸ் சோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் மோரோவர் என் மூலமா நிறைய 100 PV 300 PV 600 PV இப்படி நிறைய பேர் பண்றாங்க நம்மளோட டீம்ல. அண்ட் அவங்க எல்லாம் இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னும் போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஸோ இதெல்லாம் ஃபியூ இது நான் வந்து சொல்லக்கூடியது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மென்டர்ஷிப் வந்து நம்மளோட டீம் வழியா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ விச் இஸ் வை ஐ வில் பி கண்டினியூங் திஸ் பிஸ்னஸ் லைஃப் லாங். சூப்பர் கேம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் கேம். டீம் பாத்தீங்களா, சான்ஸே இல்லை. ஒரு ஹோம் மேக்கர் வந்து எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஒரு ஏசி வேணாலும் அவங்களே வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு கெத்து இல்லை வீட்டில், ரைட்? தேங்க்ஸ் கேம், சூப்பரான ஹோப். சரண் லாஸ்ட் ஸ்பீக்கர் அட்மிட் பண்ணிருக்கேன்ப்பா, 2 minutes. நான் ஆடிபிளாண்ணா? யா, கிளியர்மா. ஆயிட்டு என்ன சரண், நான் சாஃப்ட்வேர்ல 10+ வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் 10+ வருஷம் நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் சாஃப்ட்வேர்ல இருக்கோம். ஸோ த்ரூ திஸ் பிஸ்னஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸ் வந்து ஜஸ்ட் மணி மட்டும் கிடையாது, இது ஒரு காம்போ மாதிரி அது. ஸோ நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது இல்லாமல் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்துக்கு நமக்கு நிறைய செஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம லீடர்ஸு. அது இல்லாமல் நம்ம சக்ஸஸ் பீப்புளோட நமக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ மந்த்லி பார்ட் டைமாக 1 lakh அண்ட் அபவ் ஏர்ன் பண்ணுற பீப்புளை நம்ம வந்து வீக்லி நம்ம SNWல லிசன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிசிக்கலாக மீட் பண்ணலாம், நம்ம வேளச்சேரி ஸ்டோரில் அந்த மாதிரி சென்னையில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும். வெளியே வந்து இன்னும் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கலாம், ஆனால் அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அதே இண்டஸ்ட்ரியிலேருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இதில் நமக்கு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதான் சார். சூப்பர் சரண், அமேசிங் ஷேரிங். டீம் சரண் சொன்னது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பணம் இருக்கும், ஓகேவா? பட் லைஃப் வந்து 360 டிகிரி லைஃப். நமக்கு பணமும் வேணும், ரிலேஷன்ஷிப்பும் வேணும், நல்ல தாட் ப்ராசஸ் வேணும், நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணணும். அப்படின்னா அம்பே இஸ் த ஒன்லி பிஸ்னஸ், அதான் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி அசோசியேஷனோட இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதுதான், நீ யார் கூட க்ளோஸாக பழகுறியோ அதேமாரி தான் நம்ம இருப்போம், கரெக்டா? ஸோ நம்ம வந்து சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு சும்மா நெகட்டிவ் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை புட் டவுன் பண்ணிட்டே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இருந்தோம் அப்படின்னா அதே தாட் ப்ராசஸ் நமக்கு இருக்கும். பட் நம்ம வந்து இந்த லேம்ப்லைட்டஸ் டீமோட இருக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தாட் ப்ராசஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்மளை நம்பி வரவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வரக்குள்ள தான் வந்து அந்த லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம லேம்ப்லைட்டர்ஸ் தான் வந்து ஒன்லி சொல்யூஷன், ஓகேவா? ஸோ அமேசிங் செஷன், நிறைய சிமாஸ்லாம் பார்த்தோம். லெட்டஸ் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்குமே இது பாசிபிள். இன்ஃபேக்ட் இப்போ 72+ பீப்புள் இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சிமாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பெட் டைம் டன். ஓவர் டு யூ சதீஷ் கேம். கேக்குதா? எஸ் கேம், கிளியர். அதான் செஷன் ப்ரோட் ஆஃப் கைஸ் சான்ஸே இல்லை.
இதுல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ் பார்த்து லிங்க்டின் பார்த்து எல்லாம் உள்ள வந்திருக்காங்கல்ல, எவ்வளவு பேர் இல்ல. ஸோ இதுல வந்து லெட் மீ டெல் யூ சம்திங். இன்னைக்கு பேசுனாங்கல்ல, இதுல ஒரு 10 பேர் உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்களோட இன்கம் வில் பி வில் கெட் இன்டு 6 figure. திரும்ப சொல்றேன், இதை நீங்க மைண்ட்ல ஏற்றிக்கிங்க. இந்த காலில் இன்னைக்கு பேசினாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு 10 பேரை உங்களால ஒரு பீரியட் ஆஃப் டைம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் டர்ன் ஓவர் வில் ஸ்கைராக்கெட். இன்னைக்கு பேசுற ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வால்யூம் பண்றாங்க தெரியும்? சான்ஸே இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா, இதுல இன்னும் 20% மக்கள் தான் பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய மக்கள் நான் பேசவே இல்லை. பார்ட் 2 வச்சிடலாமான்னு இப்பதான் குரூப்ல கேட்டேன். ரைட், இன்னும் லீடர்ஸ் யாருமே இன்னும் பேசல. ரைட், நான் இந்த பார்ட் 2 எப்போ வைக்கலாம்னு மட்டும் கேட்டு சொல்றேன் நான். பட் சான்ஸே இல்லை. மணிக்கம் சான்ஸே இல்லை. ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படி பாருங்க, எனக்கு பிடிச்சமான ஒரு சேயிங் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, $1 million இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி $1 million சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன் இன் யுவர் தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. திரும்ப சொல்றேன், அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வாழ்க்கை மாறணும், எண்ணங்கள் மாறணும். எவ்வளவு பேருக்கு இந்த பசங்க வந்து எப்படி காலேஜ்ல ஆரம்பிச்ச பசங்க எவ்வளவு பேர் இந்த கால்ல இருக்காங்க? அவங்க எல்லாம் தேர் இன் வெரி வெரி ஏர்லி 20s, 21, 22 அவ்வளவுதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜஸ்ட் இமேஜின், அவங்க 30s and 40s வரப்போ அவங்க லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. ரைட், எவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ். ரைட்டா, சாந்தே இல்லை. ப்ரௌட் ஆஃப் யூ. வெயிட்டிங். சார் இருக்காங்களா? கேம் சார் நாங்கன்னா இருக்காங்கன்னா அன்மியூட் பண்ணுங்க. பட் வந்து டீம் நாளைக்கு ஈவினிங் மண்டே நைட் நம்ம வந்து நம்ம பிசினஸோட பேசிக்ஸ் இருக்கு. நம்ம பிசினஸ்ல பேசிக்கா என்ன பண்ணணும், நிறைய பேர் கேட்பாங்க, பேசிக்கா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாளைக்கு மண்டே நைட் எப்போதுமே நம்மளோட பேசிக்ஸ் இருக்கு. எவ்ரி வெனஸ்டே வி ஹேவ் ஆர் ப்ராடக்ட் ட்ரைனிங், வால்யூம் ட்ரைனிங். ஸோ வந்து நாளைக்கு வந்து வி ஹேவ் எவ்ரி மண்டே. ஸோ இப்போ வந்து இது ஃபிக்ஸட், எது என்னன்னா ஃபிக்ஸட். எவ்ரி வீக் வந்து மண்டேனா பேசிக்ஸ், சண்டேனா ரெகுலேஷன், இந்த மாதிரி. இது வந்து வெனஸ்டே வந்து வி ஹேவ் ப்ராடக்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு இட்ஸ் கன்ஃபார்ம். ரைட்டா? ஸோ ஆல் வி நீட் டு இஸ் ஜஸ்ட் ப்ரமோட். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு புது ஆள் வந்தாங்க, இந்த செஷன் அட்டன் பண்ணாங்க, ஒரு புதுசா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காங்க, இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்ல? மைக்ரேன்ல இருந்து வெயிட் கிளாஸ்ல இருந்து இன்ட்ரோவர்ட்ல இருந்து மாறினது எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். So with that I'm done. Meet you Monday night at 8:30 for a business basics.